வந்திருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகள். கூடுதலா தமிழக முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய புது திட்டங்கள். பெண்கள், மாணவர்கள், பொதுமக்கள்னு எல்லாருக்குமே வந்திருக்கக்கூடிய அதிரடியான அப்டேட். வீட்ல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க பார்க்கணும். கூடுதலா உங்க வீட்ல காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களா இருக்கட்டும், இல்ல இந்த யூஜிசி மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளவு ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் ஃபாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டாப் 5 அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா தமிழகத்தை சேர்ந்த அப்டேட்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டிவிக்கோடைய தேர்தல் வாக்குறுதி. அப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த நிறைய வாக்குறுதியில ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு திட்டத்தின் மேல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீரா ஒரு தங்க மோதிரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, 1 கிராம் தங்க மோதிரம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும், எப்போ இதை அறிவிப்பாங்க அப்படின்ற பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ஸோ இதுக்கான அந்த ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அஃபிஷியலா இந்த திட்டமானது செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த திட்டத்துக்கான கணக்கெடுப்பு அப்படின்ற ஜூன் 22, அதாவது விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த தேதியில இருந்தே கணக்கு வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிஷியலா என்னதான் செப்டம்பர் மாதம் வந்து லான்ச் ஆனாலுமே இந்த ஜூன் 22 இருந்து பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே இந்த திட்டத்தின் கீழே பயனடைவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஒரு சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்மே சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பூர்வீகமா கொண்ட பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையா இருக்கணும். ரெண்டாவது, அரசு மருத்துவமனையில வந்து பிறந்திருக்கணும். பிரைவேட்ல பிறந்திருக்க குழந்தை அப்படின்னும் போது அந்த குழந்தை வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், இல்ல சுகாதார நிலையம், இந்த மாதிரி இடங்கள் இருக்கும் இல்லையா, அரசு சார்ந்த மருத்துவமனைகள். ஸோ இங்க பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த 1 கிராம் தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து அந்த பெற்றோர் கர்ப்ப அடையாள அட்டை, அதே மாதிரி RCH ID, இது ரெண்டுமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண் பெண் 2 பாலின குழந்தைகளுக்குமே இந்த தங்க மோதிரமானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்காகவே 755 கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. கூடுதலா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 450 கிலோ தங்கமானது வந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு இப்போதைக்கு அஃபிஷியலா எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து வெளிவரல. ஏன்னா இது செப்டம்பர் 15 தான் அஃபிஷியலா லான்ச் ஆகுது அப்படின்றதுனால இப்போதைக்கு எந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ வெளிவிடல. மேபி அஃபிஷியலா லான்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கான அப்ளிகேஷன் வெளிவிடுவாங்க. அந்த நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி இந்த திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். இதுல ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ உங்க குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய எல்லா குடும்ப உறுப்பினருமே கைரேகை பதிவு வந்து முடிச்சு அந்த KYC முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ அவங்களுடைய பெயரானது நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும். ஸோ அதுக்கான வந்து லிஸ்டையுமே வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஒருவேளை நீங்க எடுக்காம அது அதுக்கப்புறமா லிஸ்ட் வெளிவந்து அதன் மூலியமா எடுக்கிறாங்கன்னும் போது ஒரு சில சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னும் போது ரேஷன் கடைக்கு போங்க, போயிட்டு கைரேகை வந்து பதிவு பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாலே போதும். 2 நிமிஷம் வேலை தான், கடகடன்னு வச்சுட்டு கடகட வந்துடலாம். ஒருவேளை நீங்க இந்த KYC முடிக்கல அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய பெயரானது நீக்கப்படப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப அட்டை கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குடும்ப அட்டை இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு, இல்ல பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பொருள் அந்த எத்தனை பேரும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க இல்லையா, இந்த பொருளுமே குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்ப அட்டையில எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய அந்த கைரேகையுமே வந்து பதிவு பண்ணிடுங்க. இதுல மூணாவது கவனிக்க வேண்டியது நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய பேரை வந்து பெயர் மாற்றம் செஞ்சு TN ஸ்கில் திறன் தமிழ்நாடு அப்படின்னு வந்து மாத்தி இருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நிறைய சலுகைகளை வந்து உங்களால பெற முடியும். நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கீங்க, இல்ல படிச்சு முடிச்சிட்டீங்க, ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கணும், இல்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது இந்த வெப்சைட்லயே நீங்க போய் உங்களுக்கான கோர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இங்க நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க இங்க வந்து போய் உங்களுடைய வேலை வாய்ப்பு முகாம்லாம் இருக்கும்போது அது அந்த நேரங்களில் நீங்க போறீங்கன்னும் போது உங்களுக்கான வேலையை கூட நீங்க அங்க
பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுதலா நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இலவசமாகவே உங்களுக்கான ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல இந்த மாடல் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே இந்த வெப்சைட் கீழேயே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிலும் குறிப்பா யூபிஎஸ்சி மாதிரி முதல் கட்ட தேர்வுல வந்து பாஸ் ஆகி 2வது கட்டத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 25,000 ஊக்கத்தொகையா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா nanmudalvan.tn.gov.in ஸோ இந்த வெப்சைட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு வந்து நீங்க அதிலும் குறிப்பா இந்த யூபிஎஸ்சில நீங்க முதல் கட்ட தேர்வை வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அவங்களுக்குலாம் மட்டும்தான் இந்த ஊக்கத்தொகையானது கொடுக்கப்படும். அதனால கவனமா வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க யூஜிசில ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன் இந்த வெப்சைட்ல வந்து நீங்க போய் உங்களுடைய ஊக்கத்தொகைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது அடுத்ததா இருக்கக்கூடியது பொதுவா அரசு பள்ளிகள்ல கொடுக்கக்கூடிய மிதிவண்டியை வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப ஒரு பேசிக் மாடலா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஓட்ட அங்கங்க நட்லாம் வந்து ஸ்க்ரூ ஆகி டக்கு சவுண்ட்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த தடவை கொடுக்கக்கூடிய மிதிவண்டியானது தரமாகவும் அண்ட் மோர் ஓவர் அந்த டிசைன்ல இல்லாம இப்ப இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அண்ட் நல்ல ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சைக்கிளை ரொம்ப தரமானதா வந்து கொடுக்கணும். கண்டிப்பா அது மாணவர்களுக்கு பிடிக்கணும். அதே மாதிரி அதை அவங்க பயன்படுத்துறதுக்கும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான மிதிவண்டியை தான் இந்த தடவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கான திட்டம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் குறிப்பா இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய சைக்கிளே நல்ல ஒரு கலர்லயும் நல்ல ஒரு டிசைன்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாடலா தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நான்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு கொடுத்த சைக்கிள்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா மிதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங் டிசைனில் வந்து வேற கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுமே உங்களுடைய கருத்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் இன்னைக்கு 300 பேருந்துகள் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரணும். அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் தொடர் விடுமுறை வேற இருக்கு. ஸோ இந்த நேரங்களில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஒரு லான்ச்சில் எல்லாருக்குமே அது ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து அந்த பஸ்ஸில் டிராவல் பண்ணி அந்த கண்டக்டர் டிரைவர் கூட எல்லாம் வந்து பேசிட்டு எந்த கண்டிஷனில் இருக்குது பஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சிருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு கூடுதலாக 300 பேருந்துகளானது வழங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அந்த சர்வீஸை நாங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, சொந்த ஊருக்கு போகிற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு பேருந்துகள்லாம் இருந்துச்சா, அவைலபிளா இருந்ததா? ஒருவேளை இந்த புது பஸ்ல யாராவது டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கூட கண்டிப்பா இதில் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா இருந்ததா, சீட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுமே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம் தாராளமா. ஸோ இன்னைக்கு தமிழகத்தில் நடந்த ஒரு டாப் 5 அப்டேட்ஸ் என்னென்ன, நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் ஆயிருக்கு, அது என்னென்ன ஸ்கீம் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.